ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனில் வந்து பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். கூடவே வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூடவே வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிப்போம். அண்ட் தென் வந்து ரைப்டான இந்த ஒரு பனானாவையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும், டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கலக்குன்னு கலக்கி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி இதை மாதிரி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துப்போம். இதை தூக்கி ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு பேனை வச்சு அதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயை போட்டு நம்ம அம்மாலாம் குட்டி குட்டியாக அந்த தோசை சின்ன வயசில் சுட்டு தருவாங்களே அதே மாதிரியே சுட்டு எடுத்துப்போம். ஸோ சைட்ஸை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளெல்லாம் குக் ஆகும். இன்னும் நல்லா புசுன்னு வேணும்னா நீங்கள் பேக்கிங் சோடா ஒரு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்த்தியர் வெர்ஷனுங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணல. கிட்ஸ்க்கு வந்து 8 மந்த்ஸ்லேருந்து சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதையுமே